Hello and welcome to our introduction to Bitcoin part 1 video guys. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிட்காயினோட வாட் இஸ் அபவுட் பிட்காயின் அண்ட் தர் இஸ் சம் எப்படி சொல்கிறது ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எப்படி அது என்ன அந்த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தான் இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேபி ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், இன் திஸ் வீடியோ மைட் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So guys, you can see first keyword என்ன அது word என்ன. ஸோ இந்த பிளாக் செயினில் அட்ரஸுங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும் guys. இது வந்து பப்ளிக் கீ, சீக்ரெட் கீ, ஸோ அந்த மாதிரி நிறைய கீஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து அட்ரஸ்னால் ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கேரக்டர்ஸ், நியூமெரிக்கல் ஆல்ஃபா நியூமெரிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்படி இது பிளாக் செயின், அதாவது பிட்காயினில் பிளாக் செயினோட அட்ரஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த அந்த இந்த வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் எடுத்திங்கன்னா அது வந்து 1 இல்லை 3ல ஆரம்பிச்சிச்சின்னா அது வந்து கன்ஃபார்மாக அது ஒரு பிளாக் செயினோட அட்ரஸ் கீ. அது அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த அட்ரஸ் இன் பிளாக் செயின். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கீவேர்டுக்குள்ளே போகலாம். See, so this is the next 3 set of keywords. So you can see this BIP. BIP is nothing but இது வந்து பிளாக் செயினோட கீவேர்டில், இது வந்து பிட்காயினோட கீவேர்ட். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பிட்காயின் கம்யூனிட்டியில் யாராக இருக்காங்களோ அவங்க ஏதாச்சும் இந்த பிட்காயினுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட், இந்த யூஆர்ஐ ஸ்கீமில் ஸோ லைக் தட் அந்த மாதிரி ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர நினச்சாங்கன்னா ஸோ அந்த BIP 00221 அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வந்து அவங்க வந்து ப்ரப்போசல் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் திங், யூ கேன் ஜஸ்ட் நோ இட். தெரிஞ்சுக்கிட்டால் வந்து ஒரு ப்ளஸ் தான். ஸோ தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, அதனால சொன்னேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாக். பிளாக்கை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ பிட்காயின், பிட்காயின். ஸோ பிட்காயின் உங்களுக்கு நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் போன வீடியோஸில். ஸோ பிட்காயின் இஸ் ஒன் ஆஃப் த கிரிப்டோ கரன்சி அண்டர் த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ ஓகே, பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இந்த பிளாக்கை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிட்காயின் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ யூனிட் ஆஃப் கரன்சி. ஓகேவா? இப்போ பிட்காயினுங்கிற எடுத்துட்டா பிட்காயினுங்கிறது ஒரு யூனிட், கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து போக போக தெரியும் உங்களுக்கே இது என்ன சொல்ல வரேன்னு. அண்ட் பிளாக், ஓகே, பிளாக்னால் இப்போ டேக் ஒரு பிளாக் எடுத்துப்போம். இப்போ பிளாக் செயின்னாலே செட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் ஆஃப் பிளாக் தான் வந்து பிளாக் செயின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஒரு பிளாக்ல என்ன இருக்குன்னா, ஸோ அது வந்து நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். ஸோ பிளாக்குன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இதில் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளாக்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்னல செட் ஆஃப் பிளாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் செயின். ஸோ இந்த பிளாக்கும் செகண்ட் இந்த பிளாக்கும் இந்த பிளாக்கோட கனெக்ட் ஆகிருக்கும், இந்த பிளாக்கு இந்த பிளாக்கோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து 1ன்னா 1 செகண்ட் 1 2 ஓகே. ஸோ இதோட ஒரு மெட்டா டேட்டாஸ்லாம் இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அண்ட் இதோட மெட்டா டேட்டாஸ்லாம் இதோட ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்படி தான் இது வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கு. அதாவது இதோட ஃபிங்கர் பிரிண்ட் இதில் இருக்கும், இதோட ஃபிங்கர் பிரிண்ட் இதில் இருக்கும். ஸோ எந்த ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டாலும் அதோட ப்ரீவியஸோட பிளாக்கோட டேட்டாஸ் அந்த கரண்ட் பிளாக்கில் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ப்ரீஃபாக ஒரு வீடியோவிலையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அ பிளாக். பிளாக்கில் வந்து மெயினாக ஒரு 3 திங் இருக்கும். பிளாக்கோட என்கிரிப்டட் கோட் அண்டு ப்ரீவியஸ் பிளாக்கோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அண்டு டைம் ஸ்டாம்ப் ஆஃப் த பிளாக்.
ஸோ அந்த பிளாக் எப்போ கிரியேட் ஆகிருக்குன்னா அந்த மெட்டா அட்ரஸ்லாம் வந்து அதுவும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ திஸ் ஆர் த 3 டேட்டா ஸ்டோர்ட் இன் சிங்கிள் பிளாக். ஓகேவா? ஸோ கைஸ் இதுதான் வந்து லாஸ்ட் சீரீஸ் செட் ஆஃப் கேரக்டர் கீவேர்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ்ன்னு பார்த்துட்டோம்னா, ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஃபீஸ்லாம் பே பண்ணுவோம். பிகாஸ் தேர் இஸ் அ மைனஸ் தேர் இஸ் நாட் அ மேனேஜ்மெண்ட், பட் தேர் இஸ் அ மைனஸ் குரூப். அவங்க தான் வந்து ஐஎன் கிராஃபிக்ஸ் யூனிட்ஸ் தான் வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி நமக்காக வந்து ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து ஸ்மூத் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே, எவ்வளோ அது வந்து ஸ்டாண்டர்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது வந்து நீங்கள் எப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு நாள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, இல்லை அந்த நேரத்தில் மட்டும் லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, இல்லை இன்னொரு நேரத்தில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸுக்கு உங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் உங்கள் சிஸ்டம் தான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதே பீக் ஹவர்ஸில் போயிட்டிங்கன்னா சொல்லுவது 20% கூட வரலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டில் 20% வந்து அவங்களுக்கு கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி கூட ஃபீஸ் வரும். ஸோ அது வந்து கேஸ் ஃபீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வந்து இப்போ அர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வரும்போது நீங்கள் வந்து எப்போ கேஸ் ஃபீ வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி அப்போ கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான் ஃபீஸுங்கிறது அவ்வளோதான். அண்ட் கம்ஸ் டு ரிவார்ட். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் மைனஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து போகும், அதுதான் உங்களுக்கு ரிவார்ட். ஸோ இப்போ ஒரு மைனர் ஒரு பிளாக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து கிராக் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா, அப்புறம் நான் ஒரு புக்கில் படிக்கும் பொழுது அது வந்து 25 பிடிசி வந்து தருவாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ எனக்கு அவ்வளோ அது கரெக்டானு தெரில, பட் வந்து கன்ஃபார்மாக தெரியும் ஒரு பிடிசி தருவாங்க. ஒரு பிளாக்கை வந்து கிராக் பண்ணால் ஒரு மைனர் ஒரு பிடிசி வந்து தருவாங்க. ஸோ ஓகே, சரி அந்த பிடிசி எவ்வளோ அப்படின்னு வாங்கலாம். அந்த ஒரு பிடிசி இன்னைக்கு ரேட்டில் வந்து இன்றைக்கி நான் வந்து 2024 ஒன்றாந்தேதி நான் எடுத்துகிட்ருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி ரேட் என்ன 35,41,000 வருது கேஸ். ஸோ ஓகே, இந்த அமௌண்ட்டை பார்த்தோன்னே நாங்களும் மைனஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது வந்து பெரிய ப்ராசஸ். ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து நீங்கள் அவ்வளோலாம் ஏர்ன் பண்ண முடியாது. அது என்னென்ன ப்ராசஸ்னால் வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன், ஓகேவா? அண்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம் ட்ரான்சாக்ஷன்ஸ். இப்போ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் கன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி. ஸோ அதுதான், அதாவது இது வந்து இனிஷியேட் பண்ணுறோம். இந்த ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து ட்ரான்சாக்ஷன். ஆப்வியஸ்லி நான் வந்து சொல்கிறேன் ட்ரான்சாக்ஷன் செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் மாதிரி. ஸோ ஓகே, இது வந்து வேலட்ஸில் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த வேலட்ஸ் என்னென்னா, நீங்கள் பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சிஸை வந்து ரிசீவ் அண்ட் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து உங்கள் சீக்ரெட் கீ அண்டு இந்த பப்ளிக் கீ அதெல்லாம் வந்து இருக்கும். அண்டு நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். சீக்ரெட் கீனா என்ன, பப்ளிக் கீனா என்னென்னு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்டு லாஸ்ட்டாக ஆஷ். இந்த ஆஷுங்கிறது நான் ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு நியூமெரிக்கல் வேர்ட்ஸ் இங்கே அழிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு செட் ஆஃப் நியூமெரிக்கல் வேர்ட் கொடுத்து அதுதான் அட்ரஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் என்கிரிப்டான ஒரு நம்பர்ஸ். ஸோ அது என்னென்னா, அது ஒரு நார்மலான சென்டென்ஸ் தான், இங்கிலீஷ் வந்து வேர்டு தான். அதை வந்து என்கிரிப்ட் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஆல்ஃபா நியூமெரிக்கல் செட்டில் வந்து அவங்க வந்து டிகோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் ஆஷிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் மேட்டரில். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் விட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சிட்டு போன யாருன்னு தெரிஞ்சுக்கோங்கள, யாருன்னா இவர் தான். ஒரு சிலையை வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பேர் வந்து சத்தோஷி நாக்கமோட்டோ. ஸோ அவர் பேர் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா அது ஒரு பெரிய இன்சிடென்ட். அது ஏன் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு அதையும் நான் வந்து லைஃப் ஆஃப் சத்தோஷி நாக்கமோட்டோ அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இல்லை ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணியும் பார்க்கலாம்.
ஓகே காய்ஸ். அண்ட் அனதர் திங் இஸ், இந்த பிட்காயின் வந்து இன்ஃபினிட் அமௌண்ட் இல்லை, எவ்வளோ வேணால் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து வெர்ச்சுவல் கரன்சி அண்ட் இட் ஹேஸ் அ லிமிட் டூ. அதாவது 20 மில்லியன்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி தான் இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும். அப்படி இல்லை இன்ஃபினிட்டினா யாரும் டிமாண்டே இருக்காது. யார் வேணால் வாங்கலாம், எப்போ வேணால் விற்கலாம். அதுக்கு ஒரு டிமாண்டே இருக்கும், ஒரு வேல்யூவே இல்லை. ஸோ ஓகே, இப்போ வந்து எல்லாத்து கையிலையும் அந்த 20 மில்லியன்ஸ் ஆஃப் பிட்காயின் வந்துருச்சா? இல்லை. பை த ஸ்டாட்டிக்ஸ் 2041 வந்து எல்லாத்து கையிலையும் வந்து 20 மில்லியன்ஸ் ஆஃப் பிட்காயின்ஸ் வந்து சர்க்குலேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பிட்காயினோட ரேட் வந்து பீக்கில் கூட இருக்கலாம், இல்லை டவுன்ஃபால் கூட இருக்கலாம், எண்ட் ஆஃப் த பிட்காயினாக கூட இருக்கலாம். ஸோ யாருக்கும் தெரியாது, அந்த நேரத்தில் தான் தெரியும். ஸோ ஓகே, லெட்ஸ் see. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, signing off, Geeky Tech.